இங்கதான். சரி. ஒண்ணுமில்ல. சுட்டெரிக்கும் வெயில் நிறைந்த ஒரு ஆப்கானிய கிராமத்தில் இந்த கதை தொடங்குகிறது. அங்கே அமெரிக்க இராணுவ மருத்துவச்சி ஜேகே ஆயுதம் ஏந்திய ஒரு கும்பல் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்கிறது. அவள் கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளன. அவளை சுற்றியுள்ள கூட்டம் ஆக்ரோஷமாக கத்துகிறது. இதற்கெல்லாம் நடுவில் பயங்கரவாத தலைவன் அமீர் நிற்கிறான். நீண்ட அங்கியில் கம்பீரமாக நிற்கும் அவன் அந்த இடத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஊர் மக்கள் கையில் கல்லுடன் கூட ஜேக் முழங்காலிட்டு தள்ளப்படுகிறாள். அமீர் தன் கையை உயர்த்தி அங்கிருப்பவர்களிடம் அறிவிக்கிறான். ஜேக் தங்கள் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டும். அவன் அவளுக்கு தண்டனை கிடைக்கும் என்றும் சொல்கிறான். அவளுடன் பிடிபட்ட மற்ற வீரர்களிடமும் ஆளுக்கு ஒரு கல்லை தந்து அவளை எரியும்படி உத்தரவிடுகிறான். முதலில் அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் அமீரின் பிடிவாதத்தை பார்த்துவிட்டு அவர்கள் முதல் செட் கற்களை எறிகிறார்கள். தங்கள் மதத்தை யாராவது அவதூறாக பேசினால் பொறுக்காத அந்த மக்களும் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அவளை நோக்கி கற்களை சரமாரியாக வீசுகிறார்கள். அந்த கற்கள் தீரும் நிலைக்கு வரும் அந்த வேளையில் அங்கே கலவரம் வெடிக்கிறது. தூரத்தில் துப்பாக்கிச் சத்தம் கேட்க மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடுகிறார்கள். ஜேக்கை மீட்பதற்காகவே அமெரிக்காவிலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மற்ற வீரர்களையும் காப்பாற்றச் சொல்லி அவள் கேட்கிறாளானால் நிலைமை மிகவும் மோசமடைகிறது. கடைசியில் ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு வழியாக உயிர் தப்பி அங்கிருந்து கிளம்புகிறார்கள். சில மாதங்களுக்குப் பிறகு குவெட்டா சர்வதேச பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாதியா என்ற பெண்ணும் அவள் தோழிகளும் கழிப்பறையில் அமர்ந்து தங்கள் வாழ்க்கையில் நடப்பவற்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென அமீர் தலைமையிலான ஐசிஸ் பயங்கரவாதிகள் பள்ளிக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆசிரியர்களை கொன்றுவிட்டு மாணவிகளை கடத்தி செல்கிறார்கள். இதுல அந்த ஹோர் துரானியோட பொண்ணு யாரு? கல்வி அமைச்சரின் மகளான பாதியா துரானியை கண்டுபிடிப்பதே அவர்களின் நோக்கம். கழிப்பறையில் இருந்ததால் அந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்க சத்தமில்லாம மெதுவா நழுவி வெளியே வர்றாங்க. நேரா மொட்டை மாடிக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாடியாவ காணும்னு தெரிஞ்சதும் ஆமீர் தன் ஆட்களோட அவளை தேடி ஸ்கூலுக்குள்ள போறான். அந்த பொண்ணுங்க தப்பிக்க பாக்கறாங்கன்னா சீக்கிரமே மாட்டிக்கிறாங்க. சில பேரை மொட்டை மாடியிலிருந்து தூக்கி போட்டு கொன்னோடுறாங்க. மிச்சமிருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு விஐபிக்களோட மகள்கள். அவங்க எல்லாரையும் பாடியாவோட சேர்த்து கடத்திடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து 7 பொண்ணுங்கள மட்டும் சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதுல சில பேரு அமெரிக்காக்காரங்க. அமெரிக்க தூதரக அதிகாரிகளோட மகள்களுக்காக. தீவிரவாதிகள் தங்களோட நிபந்தனைய சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் $10 மில்லியன் பணம் வேணும். அப்புறம் கைதான ஷேக் அல் ஷமாலிய விடுக்கணும்னு கேக்குறாங்க. இந்த தகவல் வேகமா பரவுவதுடனே அமெரிக்கா டெல்டா ஃபோர்ஸ் படைய அனுப்பி மீட்க முயற்சிக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சி பெரிய இரத்த களரியாகி ஒருத்தர் கூட உயிரோட வரல. இதுக்கப்புறம் நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லாம ஜேக்க தேடி போறாங்க. அவங்க பழைய தோல்விகளோட நினைப்புல இன்னும் தவிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிட்டதும் இது ஆபத்தான வேலைன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆமீர் கூட இருக்கிற பழைய கணக்க தீர்க்கணுங்கிறதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கனடா பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டை. ரகசியமா வேலை செய்ய ஜெசிகா ராஃபிட்ங்கிற பேர்ல ஒரு போலி அடையாள அட்டைய வாங்குறாங்க. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் வந்திறங்கின ஜேக் அங்க ஒரு டிரைவரை பாக்கறாங்க. மாலிக்குங்கிற அவன் வழிகாட்டியாவும் இருக்கான். பாகிஸ்தான்ல எல்லாரும் ரொம்ப மோசமா வண்டி ஓட்டுவாங்க. ரோடே அவனுக்கு சொந்தங்கிற மாதிரி மாலிக் வண்டி ஓட்டுறான். ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு கடைசியா ஜேக்க டீம் பேஸுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பொண்ணுங்க டீம் காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு புதுசா வந்தவங்கள வரவேற்க விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது.
அந்த இடத்துல இருக்கிற சூழல் ஜேக் சாப்பிட்ட பழைய சாப்பாட்டை விட ரொம்ப மோசமா இருக்கு. இது சாதாரண டீம் இல்ல. ஒரு தன்னார்வ மருத்துவ குழுவா வேஷம் போட்டிருக்காங்க. ராணுவ வீரர்கள் போனா போர் மூளும் இடங்களுக்கு இவங்க ரகசியமா போவாங்க. அந்த பொண்ணுங்கள மீட்கும் முயற்சிக்கு உதவத்தான் ஜேக் அனுப்பப்பட்டாங்க. ஜேக் அவங்கள ஒருத்தரா கவனிக்கிறாங்க. முதல்ல ராக்கிவோ ஒரு மெக்கானிக். என்ஜின்களை குடும்பமா பாப்பா, ஆனா மனுஷங்கள பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தான் நினைப்பா. அடுத்தது கீக் டெக்னாலஜி நிபுணர். சிக்னல்களையும் கண்காணிப்பு கருவிகளையும் 5 நிமிஷத்துல ஹேக் பண்ணிடுவா. அப்புறம் ஷூட்டர் ஆயுத நிபுணர். குறி தப்பவே மாட்டா, அவ கை அவ்வளவு துல்லியமா இருக்கும். அடுத்து பாம்பெடி கொண்டு வைக்கிறதுல கில்லாடி. ஆபத்தான பொருளோட விளையாடுறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் நம்ம மெடிக். மெடிக் ரொம்ப அமைதியானவங்க, எப்போவும் அன்புடனும் மருந்துடனும் தயாரா இருப்பாங்க. இவர்களுக்கு இடையில் சங்கடமாக நிற்பவர்தான் டாக்டர் மைக். இவர் ஒரு சாதாரண மருத்துவர். எங்கேயாவது தப்பித்துப் போக நினைத்தவர்தான் நார்வ தொண்டு நிறுவனத்திற்கு மருந்துகள் கொடுக்க வந்த இடத்தில் இந்த கலேபரத்தில் சிக்கிக்கொண்டார். விருப்பமில்லாமல் இதில் இணைந்த ஜேக்குடன் சேர்ந்து இவர்கள் அனைவரும் உருமாறிய தேவதைகள் போல ஒரு குழுவாக மாறுகிறார்கள். பிறகு அந்த குழுவினர் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது ஜேக் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு செல்கிறாள். அந்த இடம் மங்கலாகவும் பழைய மின்விசிறிகளின் சத்தத்தோடும் இருக்கிறது. அங்கிருக்கும் கணினிகள் எப்போது வேண்டுமானாலும் நின்றுவிடும் நிலையில் முனகிக் கொண்டிருக்கின்றன. அவள் தனது பழைய கூட்டாளியான அவேனாவை எப்படியோ தொடர்பு கொள்கிறாள். கடத்தப்பட்ட பெண்கள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலை ஜேக் கேட்கிறாள். பழைய நினைவுகளில் மூழ்க விரும்பாத அவேனாதனிடம் எந்த தகவலும் இல்லை என்று சொல்லி தன்னை இதில் இழுக்க வேண்டாம் என்று கெஞ்சுகிறாள். ஆனால் ஜேக் பின்வாங்கவில்லை. பணம் கொடுக்காமல் உணவை ஆர்டர் செய்பவரை போல ஜேக் அவளுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கையை விடுக்கிறாள். அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த சிறப்பு படைத்தலைவர் டிராவிஸ் அழைத்ததால் அவர்களின் பேச்சு பாதியிலேயே நின்று போகிறது. டிராவிஸ் ஜேக்கை ஒரு ரகசிய இடத்திற்கு வரச் சொல்கிறான். அங்கே அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அவளுக்கு விளக்குகிறான். உன் ரகசிய திட்டத்தைப் பற்றி எத்தனை பேரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? சிறிது நேரத்திற்கு பிறகு மந்திரி கமிலா துரானி மாறுவேடத்தில் அங்கு வருகிறாள். ஆனால் அவளது வேடம் யாரையும் ஏமாற்றுவதாக இல்லை. தன் மகளைப் பற்றி மிகவும் கவலையில் இருக்கும் அவள் அமெரிக்கர்கள் தோற்றால்தானே பிணைத்தொகையை செலுத்தத் தயார் என்று திட்டவட்டமாக கூறுகிறாள். முதலில் தன் மகள்தான் கொல்லப்படுவாள் என்று அவள் ஒரு பயங்கரமான கணிப்பைச் சொல்கிறாள். அப்படியானால் அமெரிக்கர்கள் தங்களுடைய ஆட்களை காப்பாற்ற ரகசிய வழிகளை பயன்படுத்துகிறார்களா? அமெரிக்கர்களை பயமுறுத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்கு பணிய வைக்கவளை ஒரு உதாரணமாக பயன்படுத்தப் போகிறார்கள். கிளம்பும் முன் ஒரு பழைய நண்பர் மூலம் எல்லையைத் தாண்ட பாதுகாப்பான வழிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகச் சொல்கிறாள். இதன் மூலம் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் குறைகிறது. நேரத்தை வீணாக்காமல் குழுவினர் அனைவரும் மாலிக்கின் லாரியில் ஏறி புறப்படுகிறார்கள். மாலிக்கிற்கு உதவியாக அவனது அண்ணன் அப்பாஸ் வருகிறான். இவனுக்கு மாலிக் செல்லும் வழியில் குறை கண்டுபிடிப்பதே வேலையாக இருக்கிறது. சகோதரர்கள் இருவரும் வழிகாட்டிகளாக இருக்க பெண்கள் தங்களின் மறைப்புக்காக மருத்துவப் பொருட்களை லாரியில் ஏற்றுகிறார்கள். பயணத்தின் போது ஒரு சோதனை சாவடியில் இராணுவ வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். வழக்கமான விசாரணையாக தொடங்கியது திடீரென பிரச்சனையாக மாறுகிறது. வீரர்கள் மருத்துவப் பொருட்கள் இருக்கும் பெட்டிகளை திறந்து கிழித்து எறிகிறார்கள். பிடிக்காத பரிசுப் பொருட்களை பிரித்து எரியும் குழந்தைகளைப் போல அவற்றை நாலாபுறமும் வீசுகிறார்கள். பதற்றம் அதிகரிப்பதை ஜேக் உணர்கிறாள். அப்போது ஒரு உயர் அதிகாரி அமைதியாக வந்து அவர்களை காப்பாற்றுகிறான். முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட வீரர்களைப் போல் அல்லாமல் இவன் விவேகமானவனாக தெரிகிறான். குழப்பத்தை நிறுத்தியவர்கள் செல்ல அனுமதி வழங்குகிறான். மேலும் ஏதேனும் பிரச்சினை என்றால் அழைக்க ஒரு தொலைபேசி எண்ணையும் கொடுக்கிறான். அதே சமயம் பயங்கரவாதிகளின் முகாமில் அமீர் ஒரு அமெரிக்க பிணை கைதியை அழைத்து வரச் சொல்லி அவளை விடுவிப்பதாக உறுதியளிக்கிறான். அவள் தாலிபான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கடிதத்தை ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்பெஷல் டீம் ஷேக் அல் ஷம்மாலி சிறை வைக்கப்பட்டிருக்கிற அதே ஊருக்கு வந்து சேர்றாங்க. டிராவிஸ் அந்த குண்டு நிபுணரையும் ஷூட்டரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊர்ல மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை எடுக்கப் போறான்.
இன்னொரு பக்கம் ஜேக் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு சில தகவல்களை தெரிஞ்சுக்க ஊருக்கு வெளியே அவீனாவை சந்திக்கிறான். அந்த இடத்துக்கு போன டிராவிஸுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி. ஆயுதம் இருந்த மொத்த கட்டிடமும் தரைமட்டமா இருக்கு. அவங்களை பத்தின தகவல் முன்னாடியே கசிஞ்ச மாதிரி தெரியுது. அமீரோட ஆட்கள்ல ஒருத்தன் அந்த அமெரிக்க பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். அங்கே இருக்கிற அதிகாரிகள் கிட்ட அவ அந்த நோட்டை கொடுக்கிறா. ஆனா எதிர்பாராத விதமா அவளை அங்கே கூட்டிட்டு வந்த அந்த கார். அந்த ஆள் கீழே இறங்கி ஓடுனதும் வெடிச்சு சிதறுது. உள்ள இருந்த எல்லாரோடவும் சேர்த்து அந்த கட்டிடமே காலி. ஆயுதமோ வெடிப்பொருட்களோ இல்லாததால இந்த மிஷன் முடியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இது எல்லாருக்குமே புரியுது. முன்னாடி இருக்கிற சொற்பமான பொருட்களை பார்த்தபடி அந்த டீம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கு. பேண்டேஜ் எரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் மாத்திரைகளை வச்சுக்கிட்டு ஒரு போரை ஜெயிக்க முடியாது. இது எப்படின்னா ஒரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ள வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட போற மாதிரி இருக்கு. தோல்வி ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட அப்பாஸ் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமான வழியை பின்பற்றலாம்னு ஒரு யோசனை சொல்றான். ஆயுதம் இல்லைன்னா என்ன அவங்க முகாம்ல இருந்தே திருடிக்கலாம்னு அவன் சொன்னதை மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற ராணுவ முகாம் ஒன்னுக்குள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிற எல்லா துப்பாக்கி தோட்டாக்களையும் அள்ளிக்கிட்டு வர்றதுதான் பிளான். ஆனா நாம கொஞ்ச பேர் தான் இருக்கோம், இது சரிப்பட்டு வராதுன்னு ஜேக் சொன்னதால அவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது வேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலி கட்டிடத்தை வெடிக்க வச்சு பெரிய பரபரப்பை உருவாக்குறாங்க. அந்த அதிர்ச்சியில ஜன்னல்கள் எல்லாம் அதிருதரையே நடுங்குது. பயந்து போன ராணுவ வீரர்கள் உடனே வெளியே ஓடி வர்றாங்க. ஏற்கனவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சு போனதால மறுபடியும் அதே தீவிரவாதிகள் தான் வந்திருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த புகையையும் நெருப்பையும் அணைக்க எல்லாரும் ஓடுனதால அந்த முகாம் காலியாகுது. நம்ம டீமுக்கங்கே மிச்சமிருந்த ஒரு சில காவலர்களை சமாளிக்கிறது ரொம்ப சுலபமான வேலையா போயிடுச்சு. அவங்க சத்தமில்லாம உள்ளே புகுந்து அங்கே இருந்த வீரர்களை வீழ்த்துறாங்க. சில நிமிஷத்திலேயே அந்த முகாம் அவங்க வசமாகுது. அந்த பொண்ணுங்க அங்கே இருந்த துப்பாக்கி வெடிகுண்டுன்னு கையில கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு நாம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையே வருது. கேமரா காட்சிகளை கவனிச்சிட்டு இருந்த கீக் திடீர்னு எல்லாரையும் எச்சரிக்கிறா. வெளியே போன வீரர்கள் இது ஒரு ஏமாத்து வேலைன்னு புரிஞ்சுகிட்டு திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீமுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அவங்க வேகமா அந்த இடத்தை சுத்தி கன்னிவெடிகளையும் பல பொறிகளையும் வைக்கிறாங்க. வீரர்கள் தங்கள் இடத்தை கைப்பற்ற மீண்டும் உள்ளே நுழையும்போது அவர்கள் நேராக பல வெடிச்சத்தங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொள்கிறார்கள். குண்டுகள் வெடிக்க குழப்பம் நிலவுகிறது. வீரர்கள் பதுங்கியிருந்த தாக்குதலில் சிக்குகிறார்கள். அதிரடிப்படை கடுமையாக போரிடுகிறதுவானால் எதிரிகள் மீண்டும் ஒன்று சேர அதிக நேரம் ஆகாது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் புகைக்கு நடுவே பின்வாங்கும்போது ஒரு விபரீதம் நடக்கிறது. இந்த வன்முறைக்கும் தமக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைத்த டாக்டர் மைக் மீது துப்பாக்கி குண்டு பாய்கிறது. தன் விலாவை பிடித்துக்கொண்டு அவர் தரையில் சுருண்டு விழுகிறார். ஜேக் அவரை மீட்க திரும்பிச் செல்ல சொல்கிறாளானால் மற்றவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். இறந்த ஒருவருக்காக மீண்டும் ஆபத்தில் இறங்குவது தற்கொலைக்குச் சமம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ஒரு வேதனையான மௌனத்திற்குப் பிறகு அவர்கள் திரும்பிச் செல்வதாக அவள் முடிவெடுக்கிறாள். அந்த படை திரும்பி சென்று குழப்பங்களுக்கிடையே போராடி டாக்டர் மைக்கின் உடலை மீட்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றாலும் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்களது அமெரிக்க தலைவரான டிராவிஸ் இந்த முயற்சியில் கொல்லப்படுகிறார். ஒரு வழியாக அவர்கள் அங்கிருந்து தப்பிக்கும்போது பொதுவாக அமைதியாக இருக்கும் ராக்கி ஆத்திரத்தில் வெடிக்கிறாள். டிராவிஸை இழக்க காரணமான ஜேக்கின் அந்த தவறான முடிவை அவள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறாள். டிராவிஸின் கடைசி வார்த்தைகள் இன்னும் ஒலிக்கின்றன. அந்த பெண்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி அவர் ஜேக்கிடம் கெஞ்சினார். இறந்தவர்களை கௌரவமாக அடக்கம் செய்ய அந்த அதிகாரி கொடுத்த எண்ணிற்கு அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் ஜேக் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பத் தயாராக இல்லை. அந்த நபர் பேசிக் கொண்டிருக்கும்போதே கிக் ரகசியமாக அவரது இருப்பிடத்தை கண்டறிகிறான். அடுத்த நாள் காலை
அவர்கள் அவரது வீட்டிற்குச் சென்று தங்கள் இருவரை அடக்கம் செய்ய இடம் கேட்கிறார்கள். அவர் அரைமனதுடன் ஒப்புக்கொள்ள ஜேக்கும் அப்பாஸும் குழி தோண்டத் தொடங்குகிறார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த வீரர் அமைச்சரை வரச்சொல்லி அழைக்கிறார். கமீலா துரானி விரைவாக வந்து ஜேக்கின் இழப்பிற்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார். தன் மகளின் பாதுகாப்பிற்காக அவர் $10 மில்லியன் பணத்தையும் எடுத்து வருகிறார். தன் மகளுக்கு நேரம் கடந்து கொண்டிருப்பதை எண்ணி கமீலா பயப்படுகிறார். பணத்தை சோதிக்கும்போது எல்லா நோட்டுகளும் கள்ள நோட்டுகள் என்று ஜேக் கண்டறிகிறாள். தீவிரவாதிகள் அமெரிக்கர்கள் இல்லை என்பதால் இது கள்ளப்பணம் என்று அவர்களுக்கு தெரிய வெகுநேரம் ஆகும் என்று அந்த அமைச்சர் அசால்ட்டாகச் சொல்கிறார். கமீலா சென்ற பிறகு ஜேக் மீண்டும் நிலைமையை கையில் எடுக்கிறாள். அனைவரையும் தங்கள் போன்களை உடைக்கவும் அடையாள அட்டைகளை எரிக்கவும் அவள் உத்தரவிடுகிறாள். இனிமேல் இவங்கள யாராவது சிக்கிக்கிட்டா அவங்க அமெரிக்க குடிமக்கள்னு சொல்லட்டும். பேரே தெரியாத கைதியாயிருக்கிறதை விட அரசியல் கைதியாயிருக்கிறது எவ்வளவோ மேலு. இதே நேரத்துல தூரத்துல இந்த கொடுமையெல்லாம் பின்னால இருந்து இயக்கிற அமீர் அமைச்சரோட பொண்ணு பதியாவ வரச் சொல்றான். அவன் அவகிட்ட ஒரு கொடூரமான நிபந்தனை வைக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அவளோட நண்பர்களை கொலை செய்யாம விட்டுடுவேன்னு சொல்றான். நிச்சயமா அவங்களை விடுவிக்கிற எண்ணம் அவனுக்கு இல்ல. ஆனா அவ சம்மதிச்சா அவளோட நண்பர்களை தன்னோட விசுவாசமான முரட்டு வீரர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவான். அவன் அவகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அவனோட மனைவியா வரணும்ங்கிறது தான். அப்புறம் அவனை மாதிரியே பலமான கொடூரமான குழந்தைகளை அவனுக்கு பெத்துக் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துல அவேனா அந்த டீமைச் சந்திக்கிறா. பாதுகாப்பான ஜெயிலுக்கு கொண்டு போகப்படுற ஷேக் அல் ஷம்மாலி எங்க இருக்காருன்னு தகவலை தர்றா. ஜேக் அந்த வண்டியை மறிச்சு கைதியை கடத்திய மீறு கூட பேரம் பேசலாம்னு முடிவு பண்றான். அவன் அவேனா கிட்ட போனை கேட்கிறான். அதுக்கு அவேனா நான் என்ன அதை கொண்டு வர்ற அளவுக்கு முட்டாளான்னு கேட்கிறா. ஆபரேஷனை ஆரம்பிங்க. அந்த கைதியை தூக்கிட்டு வரும்போது இவங்க மறைஞ்சு நின்னு தாக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. கடைசியில அவனை பிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த சண்டையில ராக்கிக்கு விபத்தாகி ஒரு வண்டிக்கு அடியில மாட்டிக்கிறா. தலிஃபான் ஆளுங்க அங்க வர ஆரம்பிச்சதுனால தன்னை விட்டுட்டு போகச் சொல்லி ராக்கி மத்தவங்க கிட்ட சொல்றா. தான் யாருன்னு காட்டிக் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்றா. அன்னைக்கு சாயங்காலம் டிவியில நேரலையாவே ராக்கியை தலிபான்கள் கொன்னுடுறாங்க. அவ ஒரு ஐஎஸ் தீவிரவாதின்னு உலகத்துக்கே அறிவிக்கிறாங்க. அவேனாதான் தங்களை காட்டிக் கொடுத்துட்டாங்கன்னு ஜேக் புரிஞ்சுக்கிறான். அவ ஒரு டிராக்கர் மூலமா தீவிரவாதிகளை நேரா இவங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வர்றா. அவன் அவளை அடிச்சு மயக்கமடைய செய்றான். பணத்தை அவேனா கிட்டையும் ஷேக் கிட்டையும் விட்டுட்டு மத்தவங்க உடனே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஜேக் அந்த பணத்துக்குள்ள ஒரு டிராக்கரை ஒளிச்சு வச்சிருந்தான். அதை வச்சு அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்தை தேடி போறாங்க. அந்த மறைவிடம் மலையை குடைஞ்சு செஞ்ச ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. அந்த டீம் புர்கா போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல போறாங்க. ஆனா அந்த துணிக்குள்ள துப்பாக்கி கத்தி வெடிகுண்டுன்னு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு ரகசிய பாதை வழியா உள்ள நுழைஞ்சு எல்லா இடத்திலையும் பாம் வைக்கிறாங்க. பிணை கைதிகள் எங்க இருக்காங்க, பத்திரமா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு மீட்புக் குழுவோட ஹெலிகாப்டர்களுக்கு ஜேக் தகவல் அனுப்புறான். தன் நண்பர்களை காப்பாத்த பதியா அமீரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறா. ஷேக் அல் ஷம்மாலி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதும் அவர் கொல்லப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பணம் கள்ள நோட்டுன்னும் அதுக்குள்ள ஒரு டிராக்கர் இருக்கிறதையும் அமீரோட ஆளுங்க சொல்றாங்க. அமீர் பயங்கர கோபத்துல அவேனாவை அங்கேயே சுட்டுக் கொன்னுடுறான். எல்லா பொண்ணுங்களையும் முன்னாடி கூட்டிட்டு வரவும் அடையாளம் தெரிய புர்காவை கழட்டவும் அவன் உத்தரவு போடுறான். அப்போதான் அந்த பதிலடி ஆரம்பிக்குது. வெடிகுண்டுகள் வெடிக்கத் தொடங்குது. நிறைய இராணுவ வீரர்கள் செத்து விழுறாங்க. முகாமே ஒரே குழப்பமா மாறுது.
ஜேக்கும் மெடிக்கும் பிணை கைதிகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. அந்த தலிபான் வீரன் வேன் மேல இருந்த மிஷின்கன் மூலமா எதிரிகளை தடுத்து நிறுத்தி பிணை கைதிகள் தப்பிக்க வழி செய்கிறான். ஒரு கிரெனேட வீசி எரியிறான். சுவர் எல்லாம் இடிஞ்சு அங்கிருந்த போராளிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதையிறாங்க. ஷூட்டர் அங்கிருந்து பயங்கரமா சப்போர்ட் குடுக்கறா. அவ குறி தவறாம சுட்டு எதிரிகளை வீழ்த்துறா. அந்த நேரத்துல மெடிக் பொண்ணுங்கள வண்டியில ஏத்த உதவி செய்யறான். மாலிக்கும் அங்க குண்டுகளை வெடிக்க வச்சு முடிஞ்ச வரைக்கும் தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டுறான். குகைக்குள்ள ஜேக் கடைசியில அமீரை நேருக்கு நேர் சந்திக்கிறா. அவளை பார்த்தவுடனே அடையாளம் கண்டுகிட்ட அவன் கண்டபடி திட்டுறா. நாட்டை பிடிக்க வந்தவனும் பொண்ணு வேஷத்துல வந்த பிசாசுன்னும் சொல்றான். அவன் ஒரு பெரிய கத்திய வச்சுக்கிட்டு முதல்ல அவன் மேல பாயறான். ஜேக் தன் துப்பாக்கிய வச்சு அவன் தாக்குதலை தடுக்கிறான். ஆனா அந்த துப்பாக்கி சீக்கிரமே உடைஞ்சு போயிருது. அவன் அவளை பாறை மேல தள்ளிகைகளால அவ கழுத்தை நெரிக்கிறான். சாவை நேர்ல பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு புது வேகம் பிறக்குது. அவ அவனை சமாளிச்சு அவனோட கத்திய பிடுங்கி கடைசியில அத வச்சே அவன் கழுத்த அறுத்துடுறா. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த தலிபான் போலீஸ்காரனை தீவிரவாதி ஒருத்தன் சுட்டுடுறான். மெடிக் தன் இடத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது ஒரு குண்டு அவ தலையை உரசிட்டு போகுது. நல்லவேளை அது உயிருக்கு ஆபத்தான காயம் இல்லை. மாலிக் அத பார்த்துட்டு உடனே அவளை இழுத்து வண்டியில போடுறான். ஜேக் அந்த வெடிச்சத்தங்களுக்கு நடுவுல கீக்கை பார்த்து காப்பாத்த முயற்சி பண்றானா. கீக் அவளை மட்டும் போகச் சொல்லிட்டு எதிரிகளை தடுத்து நிறுத்ததா அங்கேயே இருக்கிறதா சொல்றா. மாலிக் அந்த பொண்ணுங்கள குகையிலிருந்து வெளியே கூட்டிட்டு வர்றானப்போ அங்க ஹெலிகாப்டர்கள் வந்து சேருது.